இவனுக்கு யாரா வாங்கி கொடுத்தது? தம்பி இங்க பாரு. தம்பி உங்க மரியாதை பாத்துக்க. இங்க வந்து வாங்க. நாடகத்துக்கு எடுத்ததாடே நீதான். எங்கடா இவ்வளவு போதையில இப்படி எப்படா இப்படி தடுமாறுற? மரியாதையில பாத்துக்க. அப்புறம் தமிழ்நாட்டுல வாந்தி எடுக்க கூட ஏடா இங்க வந்துட்டேடா இடிப்படி சரியா? ஆனா நான் எதையாவது புடிச்சா நின்னுக்குவேன். வா 4 பேர் இருக்கிறீங்க, பிடிச்சிட்டு போ. கடத பறவையா பிடிக்கிறீங்க கை கட்டாதப்பா. ஒன்னதெல்லாம் கடல் கீழே ஸ்டாப் பண்ண. ஆனா ஒண்ணு என்னை மெதுவா கொண்டு போய் அங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா நின்னுக்குவேன். தம்பி வர்ற அப்படி பாரு. உனக்காக ஒத்து வைக்கிறேன் பாரு. கரூர் 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 கடவுரா கரூரா நாங்கெல்லாம் யார் தெரியுமா? வண்டி ஓட்டுவியா? வண்டியா? இதெல்லாம் முடிச்சேன்னா தள்ளி விடாது. கையா பிடிச்சிக்கோ. அந்த கையை பிடி, அந்த கையை தம்பி நீ தள்ளாடுற மரியாதை வீட்டுக்கு போ. தண்ணி போட்டு பிடிச்சிக்க. என்ன கரெக்டா பிடி. நான் என்ன ஜேசிபி டிரைவரா? ரெண்டையும் கையில பிடிக்க சொல்றேன். அப்படியே நாங்கெல்லாம் யாரு யாரு அப்படி கேளு. இந்திய நாட்டின் குண்டி மகன். குடிமகன் சொல்ற ஏண்டா? இந்திய நாட்டின் குடி மகன். எது அதெல்லாம் பெருசு. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன 4 பேரும் டேபிள் போட்டு சாப்பிட வந்தீங்களா? நாங்களாம் நாடகக்காரங்கடா. அடடே நாடகக்காரங்களா? ஆமா. மாப்ள கீத்து வேணுமா? நீ வாங்கி தின்ன. நான் உங்களை பாத்துக்கிறேன். எங்க நீ பார்த்து இவ்வளவு போதையில? ஐயா நாடகக்காரங்கன்னா அந்த 10 மணிக்கு படுதா வாடிச்சு விட்டுட்டு ஐயோ அம்மான்னு கத்துவீங்களே. இல்லடா தம்பி, நாங்க சாமியை வணங்குறதுடா. சங்கரதா சாமியை வணங்குறதுடா. சங்கராசா தேவி கலைவாணி. ஐயோ தேவி சரவண போடாட்டி கலைவாணி செட்டியார் போடாட்டி சாமியை நாங்க வணங்குறதுடா. சாமி வணங்குறீங்க? ஆமா ஆமா. நாடகக்காரதான் தெரியுங்க. ஆமா. இங்க எது வந்தீங்க? நாடகம் வந்திருக்கான். எங்க நடக்குது நாடகம்? கீழே வை மாமா. அதை வச்சு அடிக்கிறேன். இங்க தாண்டா நாடகம் நடக்குது. எங்க? இங்கதான். ஏன் நான் என்ன தண்ணி போட்டா இடிச்ச வாயினா? அப்புறம் என்ன நாடகம்னா பப்புன்னு வரணும், டானிஷ் வரணும். ஒருத்தரையும் காணும். தம்பி நடிகர்களா அருமையான நடிகர் வந்திருக்காங்களா? இந்த நாடகத்துல நீ தாண்டா பப்புன. நீ தாண்டா பப்புன்னு. புது படமா? உனக்கு மரியாதையில பாத்துக்க. உன் படம் 100 நாள் ஓடுமையா? கிழிக்கும். நாடகத்தை நீ தான் பப்புன. ஐயோ இந்த நாடகத்துல குடிக்கிற பப்புன போட்டா நாடகம் விளங்குமா? இங்கே கேக்குறேன். யாரு சொல்லி நம்ம பேச்ச கேக்குறாங்க? தவறு. ஆமா குடிக்கிறது ரொம்ப தவறு. கண்டிப்பா. தப்பு செஞ்சா என்ன செய்யணும்? தவறு பண்ணா ஊர்ல மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்டேன். அன்பார்ந்த பொறிகடலை, பொட்டுக்கடலை, சுண்டல், பட்டாணி. வீட்டுல சுண்டல் வந்தால பெட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க. பெரியவர்களே பெரியவர்களே. அப்படிதான் பேசணும். ஆமா. அன்பார்ந்த பெரியவர்களே. பெரியவர்களே பெரியவர்களே. அப்படியா? ஆமா. அன்பார்ந்த பெரியவர்களே. அப்படி. தாய்மார்களே தாய்மார்களே. ஐயோ கெட்ட வார்த்தை பேசுற. எப்படி கெட்ட வார்த்தை? மேலே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இல்ல தம்பி நீ சொல்லு. அன்பார்ந்த தாய்மார்களே. தாய்மார்களே. மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசுற. புதிய தமிழ் அது அப்படியாடா பேசணும். மாறுகிற கெட்ட வார்த்தை இல்லையா? நீ என்ன மோர் வைக்கிற அப்புறம்? வேண்டாம், நீங்க சொன்னது வேண்டாம், நான் சொன்னது வேண்டாம். அன்பார்ந்த தாய் குலங்களே. அப்படி போடுற. நான் கொஞ்சோண்டு குஷி விட்டேன். போட நாருக்கு மேடை போனா என்ன குசு விட்டாங்கிற? அது இல்லப்பா. குடிச்சிட்டேன். நான் கொஞ்சோண்டு குடிச்சிட்டேன். ஆமா. ஆனா குடிச்சதுனால நாடகத்தை கெடுக்க மாட்டேன். எப்படி அப்புறம் கெடுக்காம பெற்றி குடியில நாடகம் சிறப்பா இருக்கும். இருக்கணும்னா நாடகம் சிறப்பா இருக்கணும்னா நான் அப்படி தூங்குற ஒரு 4 மணிக்கு எழுப்பிடு. நாடகத்தை யாரு ஓட்டுவாங்க? நீ பாட்டுக்கு தடன்னு ஓட்டு, நான் பாட்டுக்கு தூங்குறேன். நாடகம் கிழிச்சாப்பதோட இருக்கு காலையில. அப்புறம் ஏன் எப்படி நாடகத்தை ஓட்டுறது? அட நீ பாட்டுக்கு ஓட்டப்பா, நான் தூங்குறேன். தூங்குன காசு வாங்கணும் எப்படி? அப்படியா? அப்பனா என்னை தட்டி விட்டு எழுப்போ. தட்டி விட்டா எந்திரிக்குமாண்ணே? அத தட்டி விட வேணாம், என்னை தட்டி விட்டு எழுப்போ. எந்திரிக்கியா? முடிஞ்சா எந்திரிச்சு வர்றேன், இல்லன்னா மெதுவா தட்டு மாதிரி வந்துருவேன். அதான கேட்டேன். ஆனா ஒண்ணு 4 மணிக்கு எழுப்போனா? தம்பி எழுப்புறதெல்லாம் சரி,
நீ இங்க இப்படி தடுமாறி கிடக்குற. காணாம உன் பொண்டாட்டிய 4 பேர்த்துக்கிட்ட வந்தா. ஏய் 4 பேர்த்துக்கிட்ட புருஷனை காணாமனு கேட்டா. ஒவ்வொருத்தருக்கிட்டா வந்து 2யும் பிடிச்சிட்டு கசக்கணும். ஐயோ 2யும் பிடிச்சு கசக்கினா ஒழுங்கி இருக்குமே. அப்படியே துண்டுல தான் போய் தொடச்சு விட்டு போமா வந்தாங்கன்னா நான் சொல்றேன் புத்திமதியை சொல்லி அனுப்புறோம் கணவனை. ஆமா துண்டு தான் தொடச்ச. என்ன பண்றதுப்பா? கண்ணீர் தண்ணி அப்படி ஒளிவிச்சுனே. நாங்க அனுப்பிட்டு இருக்கிறோம். இந்த போதையில இங்க நீ இப்படி படுத்து நான் படுத்திருக்கேன். வந்தா என்ன எழுப்பு. ஏய் எப்படி நீ படுத்த நாடகத்தை யாரும் ஓட்டுறது? எழுப்புன நான் ஓட்டுறேன் நாடகத்தை. சரி ஓட்டு பார்க்கலாம். அப்புறம் எந்திரிச்சுன்னா ஓடும். எந்திரிக்குமான்னு 6 மாசம் ஆச்சு. அதை பத்தி தான் பேசுறேன். சரி 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 4 மணிக்கு தட்டி விட்டு எழுப்ப. சரி சரி பழக்கம் கூட எழுப்பிட்டு ஒரு கட்டி கொடுக்கணும். மறுபடியுமா? இல்லைன்னா ஆடாது. சரி 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 பொழந்துட்டு கிடக்கிறது. ஏன் ஒன்ன மாதிரி இருக்கிறேன்னா அங்க கால வைக்காத. ஏற்கனவே செத்து 6 மாசம் ஆச்சு. பப்புன்கார பேரை கூட்டிட்டு குடிகார பேரை கூட்டிட்டு நடந்து கிடக்குறீங்க. யார பார்த்து குடிகாரன்? ஒன்னேதான் இடிச்சா பேர சொல்லி குடிகாரனே. குடிகாரன் நாங்கெல்லாம் யாரு? ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறேன்? ஏன் குடிக்கிறேன் தெரிஞ்சுக்க போதா. வெக்கமே இல்லாம குடிக்கிறதா பெருமைப்பட்டு பேசுற பாரு. குடிக்கிறது தவறு கிடையாதுமா. ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். எது குடிக்கிறேன்? உடம்பு வலி, கை கால் குடைச்சல், பித்தம், கபம். அப்போ உங்களுக்கு கை கால் குடைச்சல், பித்தம், சளி, இருமல்னால குடிக்கிறீங்க. நாள் முழுக்க நாங்க வீட்டுல வேலை பாக்குறோம்ல. வீட்டுல வேலை போய் உங்க கடகத்தெல்லாம் குடும்பம் எடுக்கிறோம்ல. எங்களுக்கு இம்புட்டு வலி இருக்காது. நாங்க ஒரு கட்டிங் போட்டுட்டுமா? கவலையப்படாத, ஆளு கட்டிங்க போடுவோம். குடும்பம் ஒண்ணு ஓடும்ல. தவறா நினைக்க. ஆனா ஒண்ணு தவறாம இல்ல. இப்படி சேர்ந்து புடிச்சிட்டு போட்டு பிடிச்ச அடிச்சானா தெரியாது. ஆம்பளைய பார்த்து குடிகாரன்னு நான் அப்படிதான் சொல்லுவேன் குடிகாரன்னு. குடிகார போய் உனக்கு என்னென்ன உனக்கு ரோசம் சுடுற வெக்கமான ஏதாவது இருக்குதா? இவ்வளவு அழகான மேடெல்லாம் போட்டு அருமையா மஞ்சள் கட்டி ஊர்ல டெக்கரேஷன் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. நம்மளெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கண் முடிச்சு இவ்வளவு உட்காந்துருக்காங்க. இப்படி குடிச்சிட்டு வந்து நாடத்து கிடக்குறீ என்ன இடவட்ட பேரு. ஒரு ஆம்பளை குடிச்சானா பொம்பளை நீ இத குடிக்கிறது அங்க பாரு. அங்க வந்து பாரு சீரியல் பேப்பர் பாரு. அதை வாங்கி குடி. மூத்திரத்தையா? மூத்திரத்துல போத வந்தா அதையும் குடிப்பேன். சரி வருமா? எத்தனைக்குமே வா. ஆண்கள் ஒவ்வொரு முடக்கு வாங்கி குடி. நல்லா போத வரும். அப்படியா? அப்பனா ஒரு வாட்டர் புடிச்சு கொண்டு வா பாப்போம். இதை என்ன கிடக்கு நான் புடிச்சு கொண்டு வரேன். சரி வேண்டாம். நீ ஒண்ணு பிடிக்காத தேவையில்ல. வாய் ஆண்கள் அவங்கள கொடுத்துட்டு போயிருவாங்க. என்ன விஷயம் தெரியுமா? இவ்வளவு வாய் பேசுறியே. ஒரு ஆம்பளை நான் குடிகாரன்னு நீ சொல்றேன். குடிக்கணும் அந்த இருந்து கேட்கிறேன். கிடையாது. என்ன கிடையாது? நான் கேட்கிற கேள்வி கொண்டால பதில் சொல்ல முடியுமா? அடே அப்போ வேற என்னத்தை கேட்டு கஷ்டப்படுவேன். என்ன கேட்கிறேன்? இந்தம்மா என்ன குடிகாரன் கேட்கிற கேள்வி கொண்டால பதில் சொல்ல முடியாது. ஏறியா? நான் குடிகாரன். நீ படிச்சிருக்கியா? நானா மனைவியோட பள்ளிக்கூடமா ஒதுங்கினது. சரி இப்ப சொல்லு பாப்போம். என்ன இந்த நாட்டுல படிச்சவங்களுக்கு மரியாதையா குடிச்சவங்களுக்கு மரியாதையா? உன்னையோட பெரிய மூத்தவர் உட்காந்துருக்காரு. ஒழுங்க மரியாதை ஒழுக்கமா பேசி பழகு. கோபம் வந்தாலும் எடுத்து அடிச்சு விடுவாரு. என்ன செய்ய பின்னாடி போய் அடிச்சு வேணாங்கிறேன். சரி சொல்லுமா. நீ இப்படி இல்லாம இப்படியே உட்காந்து நல்லா இருக்கும். அவர்கிட்ட பேசணும்னா நம்ம கூட போடாது. படிச்சவனுக்கு மரியாதையா குடிச்சவனுக்கு மரியாதையா? படிச்சவனுக்கு மரியாதை. எப்படி? படிச்சதுதான் மரியாதை. அதான் எப்படின்னு நிறைய படிச்சு பட்ட படிப்பெல்லாம் படிச்சு போய் இறங்கும் போது என்ன வரும் பாப்பாங்க. அழகு எவ்வளவு படிச்சிருக்கான் அந்த பையன் அப்படின்பாங்கல்ல. படிச்சவங்களுக்கு தான் மரியாதை. நான் குடிச்சவங்களுக்கு தான் மரியாதை. இப்போ நீ படிச்சிருக்கிற நம்ம சுக்காப்பட்டிக்குள்ள போய் நீ சொல்லணும். என்ன நான் படிச்சிருக்கிறேங்க படிச்சிருக்கிறேங்க. நான் சொல்ல படிக்கல என்ன தேவையில்லைங்க. அவனுடைய நடவுடைய பாவனை ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம நல்லா படிச்சிருந்தப்ப நீட்டா இருக்கிறா பிள்ளை நல்லா படிச்சிருக்க பொண்ணு அப்படின்னு அவங்க பார்த்து நிறுத்தி வச்சிருவாங்க. உன்னை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். நான் நடந்து போனாலே எல்லாத்துக்கும் தெரியும். நீ நடந்து போறிய எப்படி குடிச்சிருக்கிறேன்னு. நான் தான் ரோட்டை பூரா அளந்துகிட்டே போவேனே. சர்க்கார் வேலை பாக்குறியா? அது மட்டும் கிடையாதுமா. இப்ப நான் குடிச்சிருக்கேன். சரி குடிச்சிட்டு பைபாஸ் ரோட்ல நடந்து போறேன். அங்க இருந்து புத்தூர் லாரி ஒண்ணு வரும். வந்தா என்னை பார்த்தோன்னே 2 பர்லாக்குக்கு அங்கிட்டே வண்டி நிக்கும். எதுக்கு? நான் அப்படி கேளு. வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் மட்டும் இறங்கி வருவார். இறங்கி வந்தோடனே என்கிட்ட பேசுவாரு. தலைவரே வணக்கம்.
15 லட்சம் ரூபா லோன் போட்டு இன்னைக்கு தான் புது வண்டி வாங்கிட்டு வந்தேன். 15 லட்சமும் கடன். மேலே என்னைய கடனாளி ஆக்கிறாத தலைவரே பாரு. அப்படியே ஓரமா உட்கார வச்சுட்டு ஒரு 80 ரூபா கையில காசை கொடுத்துட்டு போவாங்க. இன்னொரு கட்டிங் போட்டுட்டு என் வண்டியில விழுந்துடாத. அப்ப யாருக்கு மரியாதை? அப்ப குடிச்சனுக்கு தான் மரியாதைன்ற. எனக்கு தலைவர் பட்டம். அடடா. இதே நீங்க படிச்சுட்டு ரோட்ல போங்க. சரி. லாரி வரும். ஆனா வண்டி நிக்காது. இன்னும் வேகம் வந்து என்ன நீங்க கொய்யால வீட்டுல சொல்லிட்டு வண்டியோ. அப்ப யாருக்கு மரியாதை? யாருக்கு மரியாதை? என்னைக்குமே குடியும் குடித்தனமா இரு. உனக்குன்னா என்ன குடியும் குடித்தனமா இரு? குடியை கேளுக்குன்னு இருக்காங்க. வச்சுக்குமா நல்லா இருக்காதுமா. நீ எவ்வளவுதான் குடிச்சிட்டு வந்தாலும் குடிச்சிட்டு ரொம்ப குடிச்ச வயிறெல்லாம் புண்ணாய் குடல் வெந்து போனா யாரு? படிச்சவன் டாக்டர் இருந்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும். இல்லன்னா வச்சுக்கவே நீ அவ்வளவுதான். நீங்க சரிம்மா நீங்க படிச்சிருக்கீங்க படிச்சிருந்தாதான் எல்லாத்துக்குமே மதிப்பு. சரிம்மா நான் உன் பேச்சிலே வரேன். கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. சரி. அப்ப எல்லா கடையும் ஜாத்தி கிடந்துச்சு. மெடிக்கல் ஆஸ்பத்திரி முதற்கொண்டு. சரி. எங்க கடை மட்டும் திறந்துருந்துச்சு தெரியுமா? அதுதான் டானிக். டாக்டர்னால ஒண்ணும் பண்ண முடியலையா? வேற அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும் இல்லையா? அதுக்கு எனி டைம் கம்முதான் இருக்கும். என்ன இவ்வளவு பேசுறீங்க. சரி. பொது அறிவா ஒரு ஏதாவது கேள்வி கேட்டா சொல்லுவியா? என்ன கேளு பாப்போம். கேளியா? சரி பாப்போம். இந்த பழனிமலையில இருக்கிறாரே முருகப்பெருமான். ஆமா. முருகப்பெருமான் ஏன் கோமணத்தோட நிக்கிறாரு? ஏன் கோமணத்தோட நிக்கிறாரு? ஏன் என்ன கேக்குறியா? நான் ஒன்னே கேட்டேன். கேள்வி கேக்குறியா? கோமணத்தோட ஏன் நிக்கிறாரு? ஆமா. ஏன்னா ஒரு பழத்துக்காண்டி ஆசைப்பட்டு போய் கோமணத்தோட நிக்கிறாரு. ஏன் அவர்கிட்ட பழம் இல்லையா? இல்ல நீ போய் பாக்குறியா? இல்லம்மா பழத்துக்காண்டி ஆசைப்பட்டாருன்னு. ஆமாயா. இல்லம்மா வேற பதில் அது கிடையாது. வேற உனக்கு பதில் தெரியலன்னா ஏன்ட்டு கேட்டு சொல்லி தரேன். சரி அப்ப சொல்லுங்க. அப்படி கேளு. பழனிமலை முருகன் ஏன் கோமணத்தோட நிக்கிறாரு? ஏன் கோமணத்தோட நிக்கிறாரு? அவர் காலத்துல ஜட்டி கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிருந்தா ஜட்டி போட்டு நின்றுப்பாரு. அறிவுக்கெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுயா. சரி விடுமா. என்னத்த விடுமா? அவருடைய அண்ணன் விநாயக பெருமானை பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. விநாயக பெருமான் ஏன் எலி மேல உட்கார்ந்துருக்காரு? ஏன் எலி மேல உட்கார்ந்துருக்காரு? அவருடைய வாகனம் அதனால எலி மேல உட்கார்ந்துருக்காரு. வாகனம் தான் ஏன் உட்கார்ந்துருக்காரு? ஏன் எலி அவர் வாகனம்யா? வாகனம் தாமா. எலி மேல உட்கார்ந்துருக்காரு அவரு. நல்லா பாத்திருக்கேன். எலி மேலதான் உட்கார்ந்துருக்காரு விநாயக பெருமான். நம்ம தான் தூக்கி வெளியில வச்சிடறோம் எலிய. எலி மேலதான் உட்கார வைக்கணும். சரி. எலி மேல உட்கார்ந்தா எலி தாங்குமா? ஏன்னா எலி மேல உட்கார்ந்துருக்காரு. பதில் தெரியுமா தெரியாதா? ஏயா சொல்லு. தெரியாம அப்படி சொல்லு. நான் சொல்றேன். சொல்லு. நீ ரொம்ப அறிவாளி. விநாயக பெருமான் ஏன் எலி மேல உட்கார்ந்துருக்காருன்னா உட்கார்ந்துருக்காரு அவர் எந்திரிச்சாருன்னா எலி பொடுக்குன்னு ஓடிடும். அத புடிக்கிட்டு ஓடுனா அவர் என்ன பண்ணுவாரு? அத புடிக்கிட்டு இல்லமா அந்த புடுக்குன முட்டிட்டு ஓடிடும். அதனால ரொம்ப அறிவாளியா பேசுறீங்க. மயில் முருக மயில் மேல உட்கார்ந்துருக்காரு. மயில் மேலயா? ஆமா. ஏன் உட்கார்ந்துருக்காரு? அது அவருடைய வாகனம். வாகனம் தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி கிடையாது. முருகப்பெருமான் ஏன் மயில் மேல உட்கார்ந்துருக்காரு தெரியுமா? நீ எல்லாம் குடிச்சாதான் சுத்துவ. அவர் பறந்துட்டே சுத்துவாரு. நீ அறிவாளியா பேசுமா? நான் அறிவாளியா பேச மாட்டேன். உளுந்த வடை பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. உளுந்த வடை போனடி அதான் கொஞ்சம் வாங்கி நல்லா திம்பேன். உனக்கு ஓட்ட ஓடுனா ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும். நடுவுல ஏன் ஓட்ட போடுறாங்க? ஏன் ஓட்ட போடுறாங்க? இல்லம்மா உளுந்த வடையில நடுவுல ஏன் ஓட்ட போடணும்? ஏன் ஓட்ட போடணும் நானும் கேக்குறேன். ஓட்ட ஏன் தெரியுமா போடுறாங்க? உளுந்த வடையில உள்ள மாமூலம் நல்லா வேணும்னாலே ஓட்ட போடுறாங்க. ஓட்டை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. மனிதன் பிறந்தா ஓட்டை இருக்கணும். அதனாலதான் வடைக்கும் ஓட்டை இருக்குது. ஆமா. மனுஷனுக்கு எத்தனை ஓட்டை? மனுஷனுக்கு எத்தனை ஓட்டை? நிறைய ஓட்டை இருக்குது. ஒரு மனிதனுக்கு காலில 2 கால் ஓட்டை, கண்ணு ஓட்டை, மூக்கு ஓட்டை, வாயு ஓட்டை, தொப்புள் ஓட்டை, என்ன எல்லாமே ஓட்டை. மொத்தம் 9 துவாரங்கள் ஒரு மனிதனுக்கு. ஆனா ஆம்பளைக்கு மட்டும் 11 துவாரங்கள். 11 துவாரம் எப்படியா? நல்லா ஒரு நாளைக்கு எண்ணி பாரு. எண்ணி பாக்கணுமா? ஏன் நான் ஆம்பளோட பேசவே மாட்டேங்க. எனக்கு தெரியும். செய்யறதோட சரி. பேசுறது கிடையாது. சரி இருக்கட்டும். தொழில் செய்யறதோட இந்த இடத்துக்கு வந்து போன இருக்க கூடாது. வேற நம்ம எல்லாம் நல்ல கருத்து. முதல் குடிகாரன் ஒழுங்கா நிதியா நான் ஆம்பளை நினைக்கிறேன். இவ்வளவு ஆண்களே வச்சு உட்காந்துருக்காங்க. நீ இப்படி வேட்டியா தோல் மேல படிக்க இடவட்ட பேர் எடுத்துல கட்டியா வேட்டிய? ஆமா. இது எங்க அப்பா விட்ட சாபமா? சாபமா? எந்த பொண்ணு உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போதோ அந்த பொண்ணு கட்டினா தாண்டா இடுப்புல நிக்கும்னு சாபம் விட்டுருக்காரு. அப்படியா? மாத்திரை மாத்திரை